ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் ட்ராமா தமிழ். நம்ம இன்னைக்கு பிளாங்க் சீரீஸில் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நியாங்க கிஸ் பண்ணுறதே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நியாங்க முழிச்சிருந்த நியாங்கோ ஹேண்டுக்கு அப்படியே கிஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதுதான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு போல். ஸோ பக்கத்தில் இருந்த நியாங்க காணோம். நம்ம ஆண்டி இருந்துச்சு, நியாங்க அப்படி தேடிக்கிட்டே இருக்கா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நியாங்க வெளியே பால்கனியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நின்றுட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குற அந்த நைட் நடந்ததெல்லாம் நியாங் தான். ஸோ அப்படியே நியாங் நினச்சி பார்க்க பின்னாடி ஆண்ட் வந்துட்டு நியாங்கன்னு கூப்பிட்டுட்டே வந்து, ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா, நான் எவ்வளோ தூரம் திரும்ப உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன், கண்டே பிடிக்க முடியல உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம நியாங்கல சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே ஆண்ட்டுக்கு ஒரு மாதிரி சோகமாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நாவல் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்க நியாங். உடனே ஆண்ட் வந்து இது என்னோடய நாவல்னோடனே நியாங்கோ நான் உங்ககிட்ட திரும்பி கொடுக்க தான் வந்தேன். சரி இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணில இந்த நாவலை படித்து எனக்கு சென்ட் பண்ணக்கூடாது வித்தியாசமானதெல்லாம் அப்படின்னோடனே உடனே ஆண்ட் இல்லை என்னது இதெல்லாம் வித்தியாசமா சொல்லு, இதெல்லாம் வித்தியாசமா அப்படின்ற மாதிரி ஆண்ட் கொஷின் கேட்கா. நம்ம ஆண்ட் நியாங்கல நான் உண்மையாக சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே உடனே ஆண்ட்டும் இல்லை நானும் சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம நியாங்கல ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னோடனே உடனே ஆண்ட்டும் சரி ஓகே நான் இனிமேல் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் என்னோடய வாய்ஸா அப்படின்ற மாதிரி சொன்னக்கப்புறம் தான் நம்ம நியாங்க அந்த புக்கை கொடுக்கா. அதுக்கப்புறம் ஆண்ட்டில் நீ உண்மையாகவே இதில் இருக்கிற இந்த நாவலில் இருக்க குட் சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணுற தெரியுமா. ஸோ அப்படின்னோடனே நியாங்க நான் இதை பார்த்துட்டு இதில் ஒன்றுமே இல்லைன்னொடனே ஆண்ட்டில் நீ படிச்சியா, இது உண்மையாக நீ படிச்சியான்னு கேட்டுகிட்டே இருக்கா. எந்த சாப்டர் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா. நம்ம நியாங்கல நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஆண்ட்டெல்லாம் சரி ஓகே இதில் பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னொடனே நீ அங்கே என்ன கேட்க போகிறேன்னு கேட்கா. நம்ம ஆண்ட்டில் நீ தான் இனிமேல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டல, ஸோ அதான் எனக்கு இதை பற்றி ஏதாவது ஆர்வமாக இருந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நியாங்கல ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ கேட்க போகிற, ஸோ எதாக இருந்தாலும் உனக்கு எந்த கொஷின் இருந்தாலும் என் கிட்ட கேட்கல அப்படின்னோடனே உடனே ஆண்ட்டும் உண்மையாவா சொல்கிறா, ஸோ உன்கிட்ட நான் உண்மையாகவே கேட்கலாமா அப்படின்னு கேட்கா. அப்போது நான் இது வந்து எனக்கு இந்த நாவலில் பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது புதுசாக பிடிச்சிருந்தா நான் ட்ரை பண்ணலான்னு நினைப்பேன். ஸோ அது உன் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்க நியாங்கல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்ட்டில் அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல சொல்லு எனக்கு ஆன்சர் பண்ண ப்ளீஸ் சொல்லு, நான் போகலாம் விரும்பலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆண்ட்டில் அப்படியே கொஞ்சிட்டு இருக்க மாதிரி பண்ண நியாங்கல நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்காது போ அப்படி சொல்லி துரத்தி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் ரூம் டோரை மூடிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வெளில வீட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேரும் ஒரு வழியாக. ஸோ அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ண நியாங் கன்னத்தில் அப்படின்னு சைட் பார்த்தீங்கன்னா ஃபேலில் ஓ நீங்கள் 2 பேரும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே போன்ற மாதிரி ஆண்ட்டை சொல்ல. அதுக்கப்புறம் நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒரு சிலது பேசணுன்ற மாதிரி நம்ம ஃபேர் சொல்ல. உடனே ஆண்ட்டில் எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நீயாங்கல அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, அடல்ட்ஸ் என்னமோ பேசிகிட்டு இருக்கோம், ஸோ நீ ரொம்ப டயர்டாக இருக்கல போய் ரிலாக்ஸ் ஆகிறின்னு சொன்னோடனே ஆண்ட் அப்படி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு போயிடா. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம நீயாங்க ஃபேன் தான் உட்காந்துருக்க. ஃபேதர் சொல்கிறேன் எனக்கு ஆனிங் நெஞ்சா கவலையாக இருக்கா அப்படின்னோடனே உடனே நீயாங்கல அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஸோ ஆனியா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி நீ அங்கே தைரியமாக சொல்ல. நான் தான் படிப்புன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே ஃபேல இல்லை நான் ஒன்று அதை பற்றி ஒன்றும் சொல்லலை சரியா அப்படின்னு ஒன்று நீ அங்கே அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கா. அப்புறம் ஃபாதர் சொல்கிறா எனக்கு உண்மையாகவே ஆனியங்க பற்றி கவலையாக இருக்கும், அவங்க கூட க்ளோஸாக இருக்கால, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளும் ஒரு உமன் நீயும் ஒரு உமன், ஸோ அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவளுக்கு உண்மையாலுமே ஒன்று பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நீ அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவளும் ஒரு மாதிரி கேட்கா. அப்புறம் ஃபேலா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு புரியல, எனக்கு கவலையாக இருக்கா, அவன் மேலே லெவலில் விழுந்துட்டானா என்ன பண்ணுறேன், நான் அப்படி முன்னாடி லெவலில் விழுந்தானா அதே மாதிரி விழுந்துட்டானா என்ன பண்ணுறது, எனக்கு அதை தான் பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ வரைக்கும் நீ தான் அவள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, ஸோ அதுக்கப்புறம் வந்து உன்னால் இது தடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கா. உடனே நீ அங்கே ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னே நீ ஃபேலா சரி ஓகே ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு என் டாக்டருக்கு உண்மையாலுமே வந்து உன்னை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு பயமாக இருக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே நீ அங்கல நீ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் என்றைக்கும் நடக்காது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் வச்சுருக்கேன், அதுவே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உடனே அவளும் இல்லை சரி ஓகே எனக்கும் தெரியும், எனக்கு இப்போ தான் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, ஸோ ஆனியங்கு கண்டிப்பாக வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறா, ஸோ நீ அவள் லவ் பண்ணுறது தானே கரெக்டான்ற மாதிரி கேட்கா. உடனே நீ அங்கல ஹேட் பண்ணுறதை விட லவ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் தானே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் ஃபேலில் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறது தானே கில்ட்டியா, ஏன்னா வந்து ஆனியங் பிறக்காமல் இருக்கிறத நினச்சி உண்மையாலுமே உனக்கு ரொம்ப கைண்டான ஹார்ட் தான் நியாங் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நியாங் வந்து ஆனியங் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கிறத நினச்சேன் அப்படின்னு உடனே நியாங்கோ ஆமாம் அவள் கூட நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட் ஆகுது போல் நியாங் தான் ஏதோ மெசேஜ் வந்திருக்கா, அதை ஆண்ட் தான் பண்ணியிருக்கா. நீ தூங்கிட்டியான்னு கேட்க அவள் இது ரிப்ளை பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டு அவமான் போய் படுக்க போயிடுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ டாலுக்கு வந்திருக்கா. நியாங் தான் கேட்குறேன் இன்னைக்கு எங்கே என்ன கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னோடனே
டோலக்கில் ஸோ பாட்டியை பக்கத்து உன்னை கூட்டிகிட்டு போக போகிற பேலஸ்க்கு தான் அப்படின்னு உடனே நீ அங்கே நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டோலக் நான் வரமாட்டேன், அங்கே பேலஸில் பாட்டி இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே டோலக்கில் பாட்டிக்கு உடம்பு சொல்லு வா ஒரு நாள் நீ கண்டிப்பாக கிராண்ட்மா போனதுக்கப்புறம் உன் ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு உன் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், நீ ரொம்ப வருத்தப்படுவா. ஸோ ப்ளீஸ் நியாங் நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டோலக் கேட்கா. அப்புறம் நீ அங்கே வந்துட பாட்டிக்கு மூட்டிட்டு தான் போகல. ஸோ அப்படின்னு வந்தோடனே நீங்களா நீங்கள் என்னை மிஸ் பண்ணிங்களா, அதனால தான் டோலக் விட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா இங்கே அப்படின்னோடனே உடனே பாட்டியில் நீ பேலஸ் விட்டு வெளியே இருக்க எப்படி இருக்கன்னு. அப்புறம் நம்ம நீங்களா இது நல்லா தான் இருக்குது நீங்கள் பார்க்கறதுக்கு, ஏன்னா நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைல்ல, ஸோ அதனால தான் அப்படின்னோடனே பாட்டி இல்லை அப்படின்னா நீ என் கூட சண்டை போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க. நம்ம நீயாங்கோ ஆமாம் நான் இப்போ உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு உங்கள் கூட சண்டை போகணும் தான் தோணுதா அப்படின்னோடனே டோலக் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நீ ஏங்க அப்படின்னு சொல்ல பாட்டி அப்படி நம்ம டோலக் கை ஒரு மாதிரியாக பிடிச்சிட்டு பாட்டி இல்லை எனக்கு நான் உங்க கூட சண்டை போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டியா, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்க. நீ ஏங்கல்ல இல்லை முடியாது, எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நான் சாப்பிட்ணுன்னு நினச்சா என்னால் முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்ல. பாட்டியும் இல்லை சரி அதெல்லாம் கவலைப்படாத கண்டுக்காதா. ஸோ அவளுக்கு சாப்பாடு விரும்பல போல் வா போகலான்ற மாதிரி எந்திரிக்கா. உடனே நீங்களா ஸோ உங்களை பார்க்க ரொம்ப வயசான மாதிரி இருக்கேன்னு சொல்ல பாட்டி அப்படியே உட்காந்துருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகலையான்னு கேட்க. பாட்டியும் அம்மா எனக்கு வயசாகிடுச்சு தான், ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபோர்ஸ் பண்ண முடியும் நம்மளால், ஆனால் நம்ம உடம்பு மட்டும் பண்ண முடியாதுன்னு நீங்களா ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதை நான் கேட்காம இருந்தது அப்படின்னோடனே பாட்டி இல்லை எதுக்காக இப்போ கேட்குறேன்ற மாதிரி கேட்கா. நம்ம நீங்களா ஏன்னா நான் வெட்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன், ஸோ பேலஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் குன்சாங் இழக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களை இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி பாட்டியை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கா. நம்ம டோலக்கில் ஸோ குன்யாங் தயவு செஞ்சு அமைதியாரி சரியா, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆன்ட்டி நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னோடனே உடனே நீங்களா ஸோ எனக்கு சாப்பிட்லாம் தேவையில்லை டோலக், ஸோ நீயும் கிராண்ட்மாவும் 2 பேரும் போய் சாப்பிடுங்க சரியா, ஸோ எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்கான்ட்டு உட்காந்துருக்கா ஹேண்ட் படிச்சுட்டே இருக்கா. ஃபோல்க்கு உன்னால் இது பண்ண முடியா, ஸோ வேணா நான் உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோல்க் கேட்டுட்டு அவளும் ஊன்ற மாதிரி ஆன்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவனும் உட்காந்து என்னென்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டு நீங்க தான் வரா. நீங்களில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே செட்டில் நீ இன்னும் அதை பற்றி சொல்லவே இல்லை, ஷார்ட் நோட்லாம் கொடுக்கலன்னொடனே இப்போ மட்டும் என் பொண்ணு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா அம்மா கூட யூஎஸ்ஏ போயிடுவான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே நீங்கள ஸோ அவன் மட்டும் இங்கே இருக்கிற படிக்கிற அப்படின்னு சொன்னால் தான், இல்லைன்னா பண்ண மாட்டேன் சரியா, வெறும் மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீ உன் பொண்ணு தானே கூப்பிட வந்த, என்னையும் சேர்த்து எதுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த சைடு செட்டு நம்ம நீ அங்கே பார்த்துட போல் சாண்ட்டை. ஸோ உடனே அவன் இல்லை ஃபோல்க் நீ இங்கே தான் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம செட்டும் கேட்க. அவனும் இல்லை அம்மா இது ஃபேமஸ் ஸ்கூல், நான் அதனால தான் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க வந்தேன், சரி பசிக்கு தான் வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்க. செட்டும் வான்ற மாதிரி கூப்பிட செட்டில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்படியே நம்ம நீ அங்கே ஆண்ட்டை பார்த்து வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே செட்டு உட்காந்து அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிச்சு வச்சு இந்த கிளாஸை குடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கா. அவள் எல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஆண்ட்டு சொல்லிடுறா. ஏன்ற மாதிரி செட் கேட்கா. ஆண்ட்டு எல்லாம் ஒன்றும் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம 2 பேரும் அப்பா பொண்ணு தான், ஸோ இப்போலேருந்து எனக்கு எப்படி நடிக்கிறது தான் எனக்கு தெரியல, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கா. அதுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்டேருந்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட நேம் எதுவுமே எனக்கு வேணாம், ஸோ இப்போ இருக்கனால என் கிராண்ட்மா கூட இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு அது ஒன்றும் தேவை கிடையாது, ஸோ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட் படார்னு சொல்லிட்டு கிளம்ப. பாவம் சிட்டு அப்படி ரொம்ப சோகமாக திரும்பி பார்க்க அவனும் போகிற மாதிரி எந்திரிக்க. உடனே நீ தான் எதுவும் இதை பற்றி பண்ண மாட்டேன்னு சொன்னல அப்படின்னோடனே செட்டு இல்லை அவள் பாரு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்களா பின்ன இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டால் யார் தான் இருப்பாங்க, இப்போ நீங்களோடைய இடத்துல நானும் இருந்தேன்னா அப்படி தான் இருந்திருப்பேன், ஸோ நீ அவள் தான் உன்னை அப்பான்னு கூப்பிட்றால திடீர்னு முடிச்சுக்க அப்படின்னோடனே உடனே செட்டில் எனக்கு எல்லாமே ரைட்டாக இருக்கணும், அதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே வாரிசே அவள் தான், நான் இப்போ இல்லைன்னா என்னுடைய சொத்தில் அவளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்காக ஹெல்ப் பண்ணினீங்கன்னே அவளும் நான் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஸோ அவள் புரிஞ்சுக்கிட்டா இல்லையாலாம் எனக்கு தெரியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ அங்கே போகிற ஆண்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீ போகிறிய எனக்கு வெயிட் பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்க. நம்ம ஆண்ட்டில் எனக்கு தான் தெரியும் நீ ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னோன்னே நீ பேசுகிறத பார்த்தா உங்கள் அப்பா மேலே கோவம் இல்லையான்ற மாதிரி நம்ம நீ ஏன் கேட்கா. அவளும் இல்லை கொஞ்சமாக இருக்கு, ஸோ ஆனால் அந்த ரீசன்லாம் கிடையாது உன் மேலே தான் எனக்கு கோவம் இருக்குது, இன்றைக்கி ஏன் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலைன்ற மாதிரி கேட்கா. நம்ம நீங்கள இன்றைக்கி ஒன்றும் அதெல்லாம் தேவை கிடையாது, ஸோ நீ கேட்கவும் தேவையில்லை என் வாய்ஸ் வா நம்ம டியூஷனுக்கு ஒன்றா போகலான்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போக. அந்த சைடு நின்றுட்டு நம்ம ஆண்ட் பண்ணுற அலப்பறை தாங்க முடியாமல் அவள் கையில் அவ்வளோ புக்கு தூக்கி கொடுக்க.
அப்படியே 2 பேரும் உட்காந்து படிக்க. நியாங் தான் சொல்ல, இன்றைக்கி நான் உனக்கு வந்து ஷார்ட் நோட் கொடுக்க போகிறோம், உனக்கு புரியலன்னா என்கிட்ட வந்து கேளு, அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படி சரியா, ஸோ மறந்துடாது அதுக்கு, உனக்கு எந்த புக்கு நீ படிக்க போகிற அப்படின்னோடனே இதுன்னு சொல்லி அவளும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் படிச்சுட்டே இருக்கா. ஸோ இந்த பேஜ்லேருந்து தான் படிக்கிறேன், ஸோ உனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கொண்ட மாதிரி நம்ம நியாங் சொல்லி கொடுக்கா. ஹேண்ட் அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கா. நம்ம நியாங் அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரியா நியாங் வந்து ஆனியங்க லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஆண்ட் வந்து நடிச்சிட்டு தான் இருக்கா போல். ஸோ அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது போல். நம்ம ஆண்ட் அப்படி நகத்தை கடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நியாங்கில் இந்த மாதிரிலாம் உன்னுடைய நெயிலெல்லாம் கடிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நியாங் நான் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்கா. உடனே ஃபேலில் நீ பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நியாங்கள எதுக்காக நீ அந்த மாதிரி சொல்கிற, ஆண்டிங் எதுக்கு இந்த மாதிரி டிஸ்கரேஜ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னோடனே ஃபேலில் அதெல்லாம் எனக்கு அவள் பாஸ் ஆகக்கூடாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போட்டு பார்த்தோன்னே அவள் பாஸ்டுன்னு வந்தோடனே அவ்வளோதான், அவங்க பாட்டிலேருந்து எல்லாமே கொண்டாட்டம் தான். நான் பாஸ் ஆகிட்டேன், எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் செட்டு இல்லை உன்னுடைய தாத்தா பாட்டி அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி வந்து ரொம்ப கைண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நியாங்கள இது ஒன்றும் அதை பற்றிலாம் கிடையாது சரியா அப்படின்னோடனே அப்புறம் செட்டு இல்லை பரவாயில்ல ஏதோ ஓகே, நான் வந்து நீ மீட் பண்ணுற வரைக்கும் ரெடின்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டல, உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்படியே நீ ரொம்பலாம் கூச்சலாம் பட வேண்டாம் சரியா, ஏன்னா நான் உன்னோட அப்பா ஓகேவா, நீ சொல்லு உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஃபேல சொல்லிட்டா இது வந்து உன்னோடைய டேர்ன் தான் டாக்டர் இருக்கு, ஆனால் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணக்கூட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே செட்டில் இப்போதைக்கு என் பொண்ணு லவ் பண்ணல, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கா. பாட்டி இல்லை உங்கள் அப்பா தான் இவ்வளோ தூரம் கேட்குறாருல, நீ ஆன்சர் பண்ணல அப்படின்னோடனே அப்புறம் ஓகே கிராண்ட்மான்னு சொல்லி ஆன்ட்டெல்லாம் சரி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன், இது வந்து சீக்ரெட் நம்மளுக்குள்ளே ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே செட்டுக்கும் அப்போ தான் கொஞ்சம் சிரிப்பும் வருது. நியாங் ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே ஆண்ட் இல்லை ஏன் வந்து நியாங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா கிட்டே நான் சொன்னதை நினச்சி கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கா. நியாங்கில்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை நான் அவன் கூட அவ்வளோ க்ளோஸ் இல்லை போல், ஸோ அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சீக்ரெட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அனதர் பர்சன் தானே அப்படின்னோடனே உடனே ஆண்ட்டும் ஆமாம் நீ வேற ஒரு பர்சன் அதாக இருக்கா தான் நல்லது, நீ வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்கா. உடனே நம்ம நியாங்கில் என்ன மறுபடியும் சொல்லுன்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஆண்டல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் அவங்க கூட சீக்ரெட்டாக இருக்கிறதுக்கும் ஒத்துக்கோ சரியா, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் இப்போயே சொல்லிட்டேன்னா அது வந்து எக்ஸைட்டடாக இருக்காது அப்படின்னோடனே என்ன நீ இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க. உடனே நம்ம ஆண்ட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தானே சொன்னேன் உன்னுடைய இடத்த வேறு யாராலையும் என்கிட்ட ரீப்ளேஸ் பண்ண முடியாது சொன்னோன்னே உடனே அதுக்கு என்னன்ற மாதிரி நம்ம நியாங் சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ உனக்கு ஏதாவது என் கூட சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஆண்ட்டும் ஆமாம் இது ஒரு பெரிய விஷயந்தான் தெரியுமா, ஸோ அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சாகவே இருக்குது தெரியுமா, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட அதை பற்றி அப்படின்னு சொல்லி கையை நீட்டிக்கிட்டே நீ மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்னை வந்து பார்ப்பேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்ப்பேன்ற மாதிரி சொல்ல. ஸோ ஏதாவது ஒரு ஹிண்ட் கூட அப்படின்ற மாதிரி நம்ம நியாங் கேட்கா. ஆண்ட்டில் சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஹிண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்னத்தில் கையை வச்சுட்டு என்னுடைய கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி இதுதான் ஹிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எனக்கு இதில் ஒன்று புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி எங்கே பார்த்துட்டே இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க போல். நீ அங்கே கேட்குற எதுக்காக இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தா, ஏற்கனவே ரொம்ப சூடாக இருக்குது, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ அங்கே சொல்லிகிட்டே இருக்கா. ஃபேலில் என் பொண்ணு தான் சொன்னான் உன்னை எங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம நியாங்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அந்த சைடு நியாங்கன்னு ஒரு குரல் யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்ட் தான். ஸோ வெளில நான் கிளாஸ் போடாமல் இருக்கிறதுக்கு நான் பார்க்க அழகாக இருக்கேனான்னு கேட்கா. நான் வளர்ந்துட்டேன் தானே இப்போ பார்க்க அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம நியாங்கில் ஏதோ கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆண்ட் இல்லை என்றைக்குமே வந்து நீ கொஞ்சம் கூட என்னை வந்து புகழ்ந்து பேசவே மாட்டேயே சொல்லிட்டு இருக்கா. நியாங்கில் நீ மட்டும் கிளாஸ் போடலன்னா உனக்கு எப்படி எல்லாமே கிளியராக தெரியும்னு கேட்கா. உடனே ஆண்டில் சர்ப்ரைஸ் நான் இனிமேல் வந்து எப்பயுமே கிளாஸ் போடவே கிடையாது, தேவையே கிடையாது தெரியுமா அப்படின்னோடனே நியாங்களா. ஸோ உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி தான் நீ சொன்னியா அப்படின்னோடனே அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க போல், ஸோ லாசிக்குன்னு. ஸோ அது நிறைய நாள் பண்ணேன். ஸோ ஆனால் நீ வந்து ஒரு தடவை கூட எனக்கு கால் பண்ணவே இல்லை தெரியுமா, ஸோ நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆண்ட் கேட்டுகிட்டே இருக்கா. அவளும் அமைதியாகவே யோசிச்சுட்டே இருக்கா நம்ம நியாங்கோ. ஸோ நான் லோன்லியாக இருந்தன்ற மாதிரி வளரிக்கிட்டே இருக்கான்ட்டு. அப்புறம் நியாங்கல உனக்கு இது தெரியும்ல, ஸோ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஃபே கிட்டே கேட்க. ஃபே இல்லை
என் பொண்ணு தான் இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்க சொன்னான். ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஃபேதர்னு என்கிட்ட பேசிட்டு வரா. ஸோ என் பொண்ணு வந்து பார்த்துக்க சொல்லி அவள் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஏன்னா வந்து இப்போ யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டா. நிறைய பேர் வந்து அவன் மேலே ஃபில்ட்டானா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்னு ஒன்னே நீ ஏங்கலை. ஸோ அதுக்கு தான் வந்து அப்பா பாட்டி இருக்காங்களா, அப்புறம் எதுக்கு என்னையும் சேர்த்து பாதுகாக்க சொல்கிறேன்னொன்னே உடனே நம்ம ஃபேல. ஸோ நான் உன்னை தான் ரொம்ப நம்புகிறேன், ஏன்னா வந்து ஆனியங் வந்து நீ சொல்கிறது தான் கேட்பான், நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் உடனே நீ ஏங்கலை, ஆனியங்களாம் இப்போ வளர்ந்துட்டா, ஸோ அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேனே. உடனே ஃபேல. ஸோ வந்து இப்போ என்ன மாதிரி ஆனியங்க ஆகிட்டானா எங்கள் அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆண்ட்டெல்லாம் வந்துட்டு என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கா. உடனே நியாங் சொல்லிடுறா, ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய காய்ஸ் வந்து ஃப்ளிட் ஆகுனா என்ன பண்ணுவேன், ஸோ அதை பற்றி தான் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னொன்னே. அப்போ நான் வந்து ஒரு உமன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்கா. உடனே இல்லை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக கேட்குறா. ஸோ எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா மாட்டிங்களாமான்ற மாதிரி தான் நம்ம ஆண்ட்டு கேட்டுகிட்டே இருக்கா. சீக்கிரம் சொல்லுங்கம்மா, எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அலோவ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. நம்ம எனக்கெல்லாம் தெரியாது, நியாங் கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஆண்ட்டுல்ல நியாங் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்ட, நியாங் தான் எப்பயுமே என்ன பார்த்துக்கிறா. ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா அப்போனா நான் ஒரு உமன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் தானே, ஸோ கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கா. நியாங்கில் இதுக்கு ஒன்றும் இப்போல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது, அதை பற்றி நீ முதல்ல உன்னுடைய ஸ்டடீஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும் சரியா அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க போல். அம்மா எங்கன்ற மாதிரி ஆண்ட் கேட்கா. அம்மா டாய்லெட் போயிருக்கான்ற மாதிரி நம்ம நியாங் சொல்கிறா. ஸோ அப்புறம் நியாங்கில் நீ தானே சொன்னேன் என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன்னு சொல்லி, இப்போ பார்த்தோன்னா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னோடனே ஆண்ட் இல்லை நீ எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல, ஸோ அது மட்டும் நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் கூட பண்ணவே இல்லை, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லி நக்கலாக வேறு காட்டேன். நம்ம நியாங் அமைதியாகவே உட்காந்து இருந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது நான் இங்கே உட்காந்துருக்கிறது, ஸோ அதுவும் உன் பக்கத்தில் இருக்கிறது, நான் இப்போ வளர்ந்துட்டேன், ஸோ அதனால உனக்கு ஒர்த் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அப்படியே நாய்க்குட்டி மாதிரி கேட்கா. உடனே நியாங்கில் தலையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முதல்ல உட்கார் ஒழுங்கா அப்படி சொல்லி உட்காருறா. ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட் இல்லை அதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா, எப்பயுமே உன்னோடக்கு மட்டும்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைட்டும் ஆகிடுது. நம்ம ஆண்ட்டு நியாங்க தான் சாப்பிட்டுட்டே இருக்கான். நியாங்கிட்ட கேட்குற எப்படி இருக்குது இந்த டிஷ் நல்லா இருக்கான்னு கேட்க. ஆண்ட்டும் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படி சொல்ல. நியாங்கல்ல சரி ஓகே இன்றைக்கி ஸ்டடீஸ்லாம் எப்படி போச்சு, ஏதாவது ஒரு காய்ஸ் மேலே ஃப்ளிட் ஆனாங்களான்னு கேட்கா. நம்ம ஆண்ட் இல்லை இது ட்ரெஸ் சூப்பராக இருக்கும், ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணேன்னு கேட்கா. உடனே நியாங்கல்ல நான் கேட்ட கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி சொன்னேனே. ஆண்ட் இல்லை இது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி, ஸோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னோடனே நான் ஒன்றும் அது ஒன்றும் கேட்கல சரியா, ஏதாவது ஒரு காய்ஸ் உன் மேலே ஃப்ளிட்டாக இருந்தாங்களா அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னோடனே. நீ ஆண்ட்டும் யோசிச்சுட்டு எனக்கு தெரியல யாராவது என் மேலே ஃப்ளிட்டாக இருந்தாங்களான்னு தெரியாது, ஆனால் வந்து ஒரு சிலவங்க என் ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க அப்படின்னோடனே. நியாங்கல்ல நீ அதை கொடுத்தியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்க. கெஸ் பண்ணுற மாதிரி ஆண்ட் சொன்னோன்னே நியாங்க அமைதியாகிடுடா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்டே இல்லை நான்லாம் கொடுக்கவே இல்லை சரியா, ஏன் அப்படின்னா இங்கே ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே. நம்ம நியாங்க பார்த்து தான் சொல்கிறா. ஸோ அப்புறம் வந்து அவங்க என்கிட்ட இந்த கொஷின் நான் இப்போ தான் வந்து ஓப்பன் ஆச்சு செமஸ்டரு, அதுக்காட்டி கொஷின் கேட்குறேன் அப்படின்னு கேட்கா. நம்ம நியாங்கலை நான் ஒன்றும் ஜெலஸ்லாம் இல்லை, உன்னை பற்றி கவலைப்பட்டேன் அப்படின்னோடனே. ஆண்ட் இல்லை அப்போ நீ ஜெலஸ் ஆகலையா, ஆனால் வந்து நீ கண்டிப்பாக ஜெலஸ் தானே ஆகியிருக்கணும், ஏன்னா வந்து நான் அது வேறு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ நீ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவதானே சொல்லிகிட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம நியாங்க அவள் கையை பற்றி அடிச்சுட்டு சரி இதை முதல்ல நீ சீக்கிரம் சாப்பிடு, இந்த ஃபுட் அப்புறம் ஆறிட போதா அப்படின்னு சொன்னோன்னே. ஆண்ட்டோ அதை அப்படியே அழகாக எடுத்து அப்படியே மெதுவாக சாப்பிட்டுட்டே இருக்கா. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ அவனே நம்ம ஆண்ட் இல்லை நீ என்கிட்ட வந்துட்டு இந்த டிஷ் நீ தான் செஞ்சியானோடனே நீ அங்கே ஆமான்ற மாதிரி சொன்னோன்னே. ஆண்ட் இல்லை எப்படி நீ இவ்வளோ கூலாக இருக்க, நான் மட்டும் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கணத்துலலாம் கிஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப லக் தெரியுமா, ஏன்னா நீ எல்லாத்துலேயுமே குட்டாக இருக்கா, எனக்காக தினமும் சமைச்சு தருவியான்னு சொல்லிட்டு நம்ம நியாங் தோல்லே படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம நியாங்கில் நீ ஜஸ்ட் ஒரு கேர்ள் தானேன்னு சொல்ல. உடனே ஆண்ட்டு என்னது கேர்ள் அப்படின்னோடனே நியாங்கில் நீ இந்த மாதிரி க்ரை பேபியாக இருக்க நீலாம் ஒரு கேர்ளுன்னு சொல்கிறியா, ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ஜெலஸ்லாம் இல்லை, உன்னை பற்றி கவலை தான் பட்டேன், உன்னோட ஏஜ் தான் வந்து என் மேலே அடிக்ட் ஆக வைக்கிது, ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு நீ அடிக்ட் ஆகிடுவா, ஸோ நான்லாம் வந்து தனியாக தான் இருப்பேன் அப்போதைக்கு சொல்ல போனால் அப்படின்னோடனே. நம்ம நியாங்கும் இப்படி ஃபீல் பண்ணி சொன்னோடனே ஆண்ட்டு சோகமாயிடா. அப்புறம் நியாங்கில் சரி நீ வீட்டுக்கு போன்னு கொடுக்கா, அவளை போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. நியாங் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதா, நான் உன்னை வந்து கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உன்னை பார்க்க வரேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு யாராவது என்னுடைய லவ்வை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணா அப்படின்னோடனே. யார் எடுப்பான்ற மாதிரி நியாங் கேட்கா. அதாவது நிறைய பேர் உன்னை லவ் பண்ணுவாங்க, ஸோ அதுதான் அதுக்கு என்னன்ற மாதிரி நம்ம நியாங் கேட்கா. நான் ஒன்றும் யாரையுமே லவ் பண்ண போகிற கிடையாது அப்படின்னோடனே.
ஆண்ட்டு அப்போ என்ன தவிர தானே, ஓகே ஓகே எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு வந்து ஃபோல்க்கை மீட் பண்ணேன். அவன் என்னோட பக்கத்து பில்டிங் தான் படிக்கிறான் போல். ஸோ அவன் வந்து எனக்கு தெரியல அவன் என்ன ஃபேக்கல்ட்டின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவன் நியூ ஹேர் கட்லாம் பண்ணி இப்போ வந்து க்ரோ ஆன மாதிரி இருக்கான் தெரியுமா அப்படின்னோடனே நீயாங்கோ ஆமாம் நீயும் தான் க்ரோ ஆகிட்டேன்னு சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து கிளாஸ்லாம் போடாமல் ஹேர்லாம் ஃபுல்லாக விட்டு இருந்தேன்னா ஸோ நீயும் ஒரு உமனாக தான் இருப்ப. அதுக்கப்புறம் நிறைய பேர் உன்னையே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அதை பார்க்கறதுக்காக. எவ்வளோ நாள் தான் நீ இதே சொல்லிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்படியே நம்ம நீ எங்கே பெரிய செஃப் போல் சும்மா அரைக்கிறது, கட் பண்ணுறது, குக் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறதுன்னு போட்டு வெளுத்து கட்டி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. யாருக்காகன்னு பார்த்தா நம்ம ஹேண்ட்காக தான் போல். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி ஆனி எங்க ஏன் இன்னும் வரவே இல்லை, எதுக்காக நீ இன்னும் வரலன்னொன்னே ஆனி எங்களை இல்லை நான் வந்து மன்னிச்சிடு எனக்கு நான் மறந்துட்டேன் ஸோ நான் வரேன் அப்படின்னோடனே நீ எங்களை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ இருந்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவள் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக செஞ்சாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணாக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் யாரும் கால் பண்ணி நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி டாக்டர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாமா சாப்பிடுன்ற மாதிரி இவளும் கேட்கா. அந்த பொண்ணு ஒத்துக்குவா போல். ஸோ இது ஒரு பொண்ணு தான் வந்து உட்காந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்டு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கா. நீ அங்கே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஏற்கனவே டென்ஷனில் இருக்கால. ஸோ அதனால் கட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பொண்ணு இல்லை அதான் நிறைய தடவை ஃபோன் அடிக்கல எடுத்து அட்டன் பண்ணலாம்ல அப்படின்னோடனே உடனே நீ அங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது பொண்ணான்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கா. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீ அங்கே சொல்லிட்டேன். சரி ஓகே நீ எப்படி இருக்க ரொம்ப நாளாக உன்னை பார்க்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கா. அந்த பொண்ணு இல்லை ஆனால் நல்லா தான் இருக்கேன் நான் வந்து நீ ஒன்றை மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கேன்னு சொல்ல. இது உண்மையான்ற மாதிரி நீ ஏன் கேட்கா. எந்த உண்மை தான் ஏன் இந்த மாதிரி நீ ரொம்ப கிண்டலாக கேட்குறா. சரி ஓகே என்ன மேட்டர் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீ எப்பயுமே வந்து என்னை டின்னருக்கெலாம் கூப்பிட மாட்டேன் இந்த மாதிரி அப்படின்னோடனே நீ அங்கல எனக்கு போர் அடிச்சிச்சு தனியாக சாப்பிட முடியல அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்ல. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதே ஒரே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவளுடைய ஃப்ரெண்டு தான் போல். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லை சரி ஓகே என் கூட நீ இருக்கிறது உனக்கு ஃபீல் பெட்டராக இருக்கான்னு கேட்கா. நம்ம நீ அங்கோ பெட்டராக தான் இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க சொல்லிவிட்டு அவளும் சாப்பிட்டுட்டே இருக்கா. சரி சீக்கிரம் சாப்பிடு இப்போ நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு நம்ம நீங்க ட்ராப் பண்ணுறா போல். அப்புறம் நீங்கள தேங்க்ஸ் எனக்கு மீல் வாங்கி தந்ததுக்கு அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகே நீ இப்போ உனக்கு ஏதாவது போரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ண மறந்துடாது சரியா அப்படின்னோடனே உடனே நீ அங்கே கண்டிப்பாக நானும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இதை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இல்லை ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த கையை நீட்டி கேட்டுகிட்டே இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு இல்லை உன்கிட்ட இந்த வாங்குறது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் இந்த மாதிரி காணா போய்ட்டுன்னு வச்சுக்க அப்புறம் நான் உன்னோட ரிலேஷன் சிவியராக வச்சுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீ அங்கே ஒரு மாதிரியாக பார்த்துட்டே சரி ஓகே நீ மறுபடியும் வீட்டுக்கு போகணும்ல இப்போது சரி போன்ற மட்டத்தில் அந்த பொண்ணு இல்லை எனக்கு உண்மையாகவே போக பிடிக்கல ஆனால் நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு வர போகிறா. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இவள் போக அந்த டைம் நீ அங்கே அப்படி பார்த்துட்டே நிற்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்டும் வந்துடா. ஸோ வந்தோடனே இல்லை யார் இவன்ற மாதிரி ஆண்ட் கேட்கா. நீ அங்கே திரும்பிட்டு ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல. உடனே ஆண்ட் இல்லை பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாகவே சொல்லிகிட்டே இருக்கா. நியாங்க்கு வந்து இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் நியாங்கில் ஏன் எனக்கு எந்த ஃப்ரெண்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கா. நீ மட்டும் உனக்கு மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஸோ ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி புரியுதான்ற மாதிரி நம்ம நியாங் கேட்கா. உடனே ஆண்ட்டில் என்ன வித்தியாசமான ஃப்ரெண்டு இது போகிறப்ப கிஸ் பண்ணிட்டு போகிறா அப்படின்னோடனே நியாங்கில் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. ஆண்ட்டில் இந்த மாதிரி நீ சிரிக்கிறப்ப அதுக்கான அர்த்தம் என்ன முதல்ல அவள் யார் அப்படின்ற மாதிரி தொல்லை பண்ணுற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. நியாங்கில் நான் தானே இப்போ சொன்னேன் அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் சரியா எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி நியாங் கேட்கா. ஆண்ட் இல்லை நான் தான் உன்கிட்ட சொன்னல நான் இங்கே வரேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏன் நீ வந்து என்னுடைய கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கா. நியாங்கில் நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆண்ட் இல்லை ஏன் நீ பார்த்தோம் அட்டன் பண்ணவே இல்லை எனக்கு திரும்பி கால் பண்ணலன்னொன்னே நான் மறந்துட்டேன்ற மாதிரி நியாங் சொல்ல. சரிவா உள்ளே போய் பேசலாம் நியாங் கூட்டிகிட்டு போக. ஆண்ட் செம்ம கானில் இருக்கா போல். ஸோ உடனே கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறத பார்த்து நீ கையை தள்ளி விட்டுட்டு ஏன் நீ மட்டும் நான் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நியாங்கில் எந்த விஷயத்த நான் உன்னை புரிஞ்சிக்கல சொல்ல அப்படின்னோடனே ஆண்ட் இல்லை நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணுற அப்படின்னோடனே நியாங்களை இந்த மாதிரிலாம் கத்தி பேசாத என்கிட்ட அப்படின்ற மாதிரி கோமா சொல்ல. ஆண்ட்டில் நான் இனிமேல் நியாங்க எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்பி நிற்கா. நியாங்களை இந்த மாதிரி என் முன்னாடி திரும்பிடாத மறுபடியும் சரியா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நியாங்க சொல்ல. ஆண்ட்டில்
எனக்கும் தான் உன்னை பிடிக்கல, நீ மற்ற ஒருத்தவங்க கூடலாம் போயிட்டு வர்றது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், அதாவது உனக்கே தெரியும் நான் எப்படி உன் மேலே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ ஏங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறா. நீ ஒருத்தவங்களாவே இருக்கவே மாட்டியா எப்பயுமே அப்படின்னோடனே நியாங்களா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்கா. ஆண்ட்டில் நீ ஏன் வந்து அன்றைக்கி நைட் நடந்ததா அப்படியே மறைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ இதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலன்னு சொல்ல வரியா, உனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம 2 பேர் கிஸ் பண்ணது அப்படின்னு கேட்க. அப்புறம் நம்ம நியாங்களா ஆன்யாங்கன்னு சொல்லி கத்தா. உடனே ஆண்ட்டில் முதல்ல இதை சொல்கிறத நிறுத்து சரியா, நான் சத்தமாக தான் பேசுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவமாக பேசிகிட்டே இருக்கா. நியாங்களை இதை பற்றி நம்ம திரும்ப பேசவே தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆண்ட்டில் அண்ணா பேசுகிறோமே, நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணோம் தானே மாற்றி, அதுக்கப்புறம் நீ வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருந்தையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்போ தான் நினச்சி பார்க்குறா. ஸோ அவள் சொல்லியிருப்பாள் லைப்ரரியில். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நியாங்க்கு கால் வந்திருக்கோம். என்னாச்சு டுவெலுக்குன்ற மாதிரி நியாங் கேட்கா. அவள் நியாங்குன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நியாங்கில் எதுக்காக உன் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கா. அதுக்கப்புறம் இல்லை கிராண்ட்மா இறந்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் கேட்டேனே அவ்வளோதான் நியாங் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஸோ அப்படியே அவங்க வீடெலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாட்டியோட இவங்க ஃபேமிலி வந்திருக்கு. அவங்களும் வந்து வருத்தத்தெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் உள்ளே போக சொல்ல நம்ம நியாங் தான் அவங்களும் உள்ளே போக. ஆண்ட்டில் நியாங் கிட்ட வந்தோடனே நியாங்கில் போங்க பாட்டியும் அப்பா கூட சேர்ந்து போன்னு சொன்னோன்னே அவளும் உள்ளே போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நியாங்கோடைய ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளும் வந்து விசாரிச்சுட்டு நியாங்க ஓகே தானே அப்படின்னோடனே தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு நியாங்க சொன்னோன்னே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபனலுக்கான எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணுறதுக்காக சாமியாலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க போல். ஸோ எல்லாருமே நான் அது ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம நியாங்க அழுக தாங்கலை தான், பட் அவளும் நல்லா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா போல். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே நியாங் வெளியே போக டாலக்கில் நியாங்கன்னு கூப்பிட்டோன்னே என்னாச்சுன்ற மாதிரி நியாங் கேட்கா. அப்புறம் டாலக் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாள். ஸோ அவள் அழுதுகிட்டே இருக்கா. கிராண்ட்மா இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கள. டாலக் நீ தான் வாழ்ந்துட்டல அப்படின்னு சொல்ல டாலக் இல்லை நான் எப்படி வீடியும் பாட்டியும் பிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நியாங்களா டாலக் நான் சொல்கிறத கேளு, நீ இப்போ பிரிக்கல அப்படின்னா வீடா எப்படி நீயும் மௌனம் இருப்பீங்க சொல்ல அப்படின்றா. ஸோ தயவு செஞ்சு இந்த பாசிட்டிவான வழியில் யோசிச்சு பாரு, கிராண்ட்மா இருந்ததா டாலக் மௌனம் தான் இந்த பேலஸில் இருக்க போகிறீங்க, இது உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்ல. டாலக்கில் நியாங் இப்போ தான் வந்து பாட்டி இருந்தாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே நியாங்கல அப்புறம் நீ என்ன சொல்ல வர, ஸோ நான் வந்து அழுகணும்னு நினைக்கிறியா, சரி உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம டாலக் அழுதுகிட்டே இருக்கா. நியாங்கல டாலக் நான் சொல்கிறத கேளேன், இப்போ கிராண்ட்மா இன்றைக்கி இறக்கலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு இறக்க தான் போகிறாங்க. ஸோ நீ அழுகிறதுனால கிராண்ட்மா ஒன்றும் எழுந்து வர போகிறது கிடையாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ டாலக் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கா. நியாங்கல டாலக் நீ வந்து காண்டாக்டை பண்ணிய லாயரா அப்படின்னு கேட்கா. எதுக்காக நான் வந்து லாயரை காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்கா. ஸோ ஏன்னா இது எல்லாமே வந்து சொத்தை பற்றி தான், ஏன்னா வந்து நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், ஸோ இந்த சொத்தை பாதியாக பிரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் மறந்துட்டேன் டாலக், நான் வந்து வாரிசு வரிலாம் கட்டி ஆகணுமா சொத்து வரிலாம் கட்டி ஆகணுமா அப்படின்னு கேட்கா. உடனே நம்ம மான் வந்துட்டு ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ தான் வருத்தப்படலை அப்படின்னா ஓகே, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி சாமை வந்து ஹர்ட் பண்ணாதுன்னு சொல்ல. உடனே நியாங்கல சரி ஓகே ஓகே நான் உண்மையை தானே சொன்னேன், ஓகே நான் இதுக்கு மேலே இதை எதுப்பையும் சொல்ல மாட்டேன், நான் வந்து போகிறேன்னு சொல்ல. நம்ம டாலக்கில் அப்போனா நியாங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணலையான்னு கேட்கா. இல்லை நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பெயினாக பயம், ஏன்னா கிராண்ட்மா வந்து இப்போ வரைக்கும் இருப்பாங்க, ஸோ அவங்க கூட சண்டை வேறு போட்டிருக்கா, அவங்க இறந்தது முதல் நாள் வேலையா, ஸோ அதனால் கிராண்ட்மா கண்டிப்பாக வந்து எனக்கு கழுத்து நெரிப்பாங்க, ஸோ அதனால் நான் வந்து அடுத்த நாள் வரேன் ஓகேவா, இப்போ நான் போகிறேன் சொல்லிட்டு நம்ம நியாங் அப்படியே போக அவ்வளோதான். டாலக்கால அழுக தாங்கவே முடியல, இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நியாங்க ரூம்குள்ளே வந்து அவள் வீட்டுக்குள்ளே வந்து கதவெல்லாம் தாப்பால் போட்டு அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ அவள் பாட்டியை நினச்சி பார்த்துட்டே இருக்கா, ஏன்னா அவங்க பாட்டி சின்ன வயசில் நல்லா தான் இருந்திருப்பாங்க போல். அவ்வளோதான் நியாங்கெல்லாம் அழுக தாங்கவே முடியல, செம்மையாக கதறி கதறி அழுகிறா. ஏன்னா அவங்க பாட்டி அந்தளவுக்கு அவளுக்கு நிறைய கிஃப்ட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ நியாங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா டாலக் நிறைய தடவை சொல்லுவாள் பாட்டி ஒன்று லவ் பண்ணுறாங்க, அவன் மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி நியாங்கெல்லாம் அவங்கெல்லாம் வயசானவங்க ஆனால் சீக்கிரம் போக மாட்டாங்கலாம் சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருப்பாள். சொல்ல நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஆண்ட் வந்து கதவை தட்ட நம்ம நியாங்கலை நீ போ, நான் வந்து தூங்க போகிறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல நீ போன்ற மாதிரி நம்ம நியாங் சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் ஆண்ட்டில் கதவை தரன்னு சொல்லிகிட்டே இருக்கோன்னே நம்ம நியாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு கதவை திறக்கா. ஆண்ட் வந்துன்னே இல்லை அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டே ஓகேவா நீ அப்படின்ற மாதிரி கேட்க. நியாங் வந்து ஒரு மாதிரியாக சரி நான்லாம் ஓகேவா தான் இருக்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல. உடனே ஆண்ட் இல்லை நான் உன்னை பார்த்தேன், எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரிலாம் நடிக்காதுன்ற மாதிரி நம்ம நியாங் சொல்ல. உடனே ஆண்ட் இல்லை இந்த மாதிரி நடிக்கிறது ஒன்றுமே இல்லை சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா.
உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நீ இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க, எல்லாரை விட நீ தான் அதிகமாக ஹர்ட் ஆகிருக்க எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு ஆண்ட் அவள் கையை பிடிச்சி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொன்னேனே, நீ எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி அவ்வளோதான் ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பித்தவ தான் புலம்பி தள்ளுற. ஸோ உடனே நம்ம ஆண்ட் இல்லை நான் உன் கூட தான் இருக்குன்னு சொல்லி அவள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உடனே நீ அங்கல அன்னைக்கு மட்டும் நான் கிராண்ட்மா கூட நல்லா பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்து அழுகிறா. நான் மட்டும் கிராண்ட்மா கூட போயிட்டு சமாதானம் இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், அவங்க மேரி பண்ண சொன்ன செட்டியே மேரி பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருக்கோம், கிராண்ட்மாவும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்ட் இல்லை நீ ரொம்பலாம் யோசிக்காது, நீயே உன்னை வெறுத்துக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அங்கெல்லாம் அழுக தாங்கவே முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட் வர டக்குன்னு லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஸோ நம்ம நியாங்க்கு ஒன்றும் புரியல, அவள் இருக்கிற சோகத்துக்கு எதுவும் புரியாமல் தான் இருக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் பெட்லெல்லாம் படுத்துட்டு 2 பேரும் ரொமான்ஸே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆண்டில் நான் இப்போ பண்ணக்கூடாது இந்த மாதிரி, இது வந்து கரெக்டான டைம் இல்லைன்னு சொல்ல நம்ம நியாங்கில் அவளை இழுத்து வச்சுட்டு என் கூட இருப்பியா, ஸோ நீ வந்து பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்கா. அவளும் இல்லை, அவளை தான் கிஸ் பண்ணி 2 பேரும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ அப்படியே நம்ம ஆண்ட் தான் காட்டுறாங்க. அவெல்லாம் ட்ரெஸ் போடாமல் படுத்து கிடக்க ஃபோன்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ அங்கே வர ஆண்ட் அப்படியே ஃபீலிங்கில் அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படி நான் வந்து உண்மையாக ஒரு ட்ரீமில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம நீ அங்கே அமைதியாக இருக்க பார்த்து நீ அங்கே என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, நீ அங்கே அமைதியாக இருக்கிறத பார்த்து நீ ஆண்டில் நீன்னு சொல்லிகிட்டே இருக்கா. நீ அங்கேல அதான் லாஸ்ட் நைட் பற்றி தான் நீ வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்க முடியுமா, மறுபடியும் ரீசெட் பண்ணிடலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படின்னு ஒன்று ஆண்டில் ஏன்னு கேட்கா. நீ அங்கேல நீ என்ன நினைக்கிற லாஸ்ட் நைட்டை பற்றி அப்படின்னு கேட்கா. உடனே ஆண்டில் இது லவ் அப்படின்னோடனே உடனே நீ அங்கேல என்னது இது லவ்வான்னு கேட்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் அப்படின்ற மாதிரி ஆன் சொல்ல உடனே நீ அங்கேல என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு விஷயம், அதாவது கெட்ட விஷயத்த மறக்க வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. நீ தானே சொன்ன இதெல்லாம், ஸோ நீ எனக்காக ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் உனக்கு லாஸ்ட் நைட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆண்டால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சி அழுதுகிட்டே இருக்க. நம்ம நியாங் முடியாதுன்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்கா. அவ்வளோதான் ஆண்ட் இருந்துச்சு போய்கிட்டா. ஸோ இந்த சைட் நியாங்கும் அவளை பார்த்துட்டு இவ்வளோ அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணானே தெரியல. ஸோ இவ்வளோ சேடான எண்டிங்காக நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவளை இவ்வளோ தூரம் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ சீசன் 2 இருக்கும் போல் கன்ஃபார்மாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீசன் வந்தால் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இல்லைனாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சீரீஸ்லேயோ நெக்ஸ்ட்டு ஒரு மூவிஸ்லேயும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது, இந்த சீரீஸும் எண்ட் ஆகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் டிலே பண்ணி வீடியோ போகிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து இன்னும் செமஸ்டரே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எனக்கு எக்ஸாம் இன்னும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிக்கல்ஸ் ஒரு சில மாடல்லாம் வச்சு சாவடிக்கிறாங்க. அதனால தான் நான் வீடியோ போட இவ்வளோ டிலே ஆகுது. ஸோ இந்த செம் முடிஞ்ச ஒரு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கொஞ்சம் இந்த டிலேயாக தான் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம்லாம் நல்லா அப்படியே ஜெட் வேகத்தில் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் போகணுன்னு நினைக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.